வணக்கம். ப்ரைஸ் த லார்ட். அதிகாலையில் ஏர்லி மார்னிங்கில் நான் எவ்ரிடே ப்ரே பண்ணுறேன். நான் பண்ணும்போது ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு ஒரு வசனத்துக்கூடாக என்னோட பேசினார். அந்த வசனங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும் என்று ஆசைப்படுறேன். என்னென்னு சொன்னால், இந்த வசனத்தை கேட்டு, இந்த மெசேஜை கேட்டு அட்லீஸ்ட் ஒருவரோ 2 பேரோ தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டால் அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அதனால் நான் என்னோடய வாழ்க்கையிலையும் நான் அனுபவித்த விஷயங்கள், அதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கூடாக, ஒரு பாடுகளுக்கூடாக நாங்கள் போனால் தான் அதை ஜீவனோடு நாங்கள் அந்த சாட்சியை சொல்ல முடியும். நாங்கள் எந்த ஒரு அனுபவமுமே இல்லாமல் நாங்கள் ஒரு சாட்சியை, அதாவது ஒரு மெசேஜை நாங்கள் சொல்லும்போது அதில் ஒரு ஜீவனுமே இருக்காது. என்னென்னா அந்த வழியில் நான் போகலாம். ஆனால் நான் இப்படியான வழிகளில் நான் போயிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய தேவனை நான் இறுக பற்றி கொண்டபடினால என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக தான் ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். நான் போன கிழமையிலும் ஒரு 1 வீக் ஃபாஸ்டிங் இருந்து ப்ரே பண்ணிவிட்டு ஃப்ரைடே நான் அந்த ஃபாஸ்டிங்கை முடித்து விட்டேன். அடுத்த நாள் எனக்கு ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை ஒன்று என்னை தாக்கினது. ஜீசஸையே 40 நாள் உபவாசம் இருந்தபோது நான் என்ன காரியத்துக்காக ப்ரே பண்ணினேனோ அதே காரியம் எனக்கு சரியான போராட்டமாக இருந்தது. அப்போ தான் நான் உணர்ந்து கொண்டேன், ஜீசஸையே 40 நாள் உபவாசம் இருந்தபோது சாத்தான் சோதித்தான். அந்த சோதனையை ஜீசஸ் தாண்டி சென்றபடியால்தான் அவர் சிலுவையில் சந்தோஷமாக தன்னுடைய உயிரை எங்களுக்காக அவர் கொடுத்தார். அவர் எங்களுக்காக மரித்தபடியால் தான் நாங்கள் என்னதான் பாவங்கள் செய்திருந்தாலும் தேவன் எங்களை திரும்பவுமாக ஏற்றுக்கொண்டு எங்களை நல்ல வழிகளில் நடத்துகிற நல்ல ஒரு தகப்பன். ஏனென்றால் எனக்கு என்னோடய ஜீசஸ் அவ்வளோ பிடிக்கும். என்னோடய வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள், சொல்லவே முடியாத பிரச்சனைகள், அப்படியான விஷயங்களில் எல்லாம் தேவன் என்னோடு இருந்தார். சில சமயங்களில் எங்களை மீறியே எங்களோட வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும். நாங்கள் அதை வேணாம் என்று சொன்னால் கூட எங்களோட வாழ்க்கையில் அது நடக்கும். ஆனால் அதை யாராலையுமே தடுக்கக்கூட முடியாது. அப்படியான சிச்சுவேஷனுக்கூடாக நான் போயிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார். இன்னும் அநேக அற்புதங்களை செய்வார். இந்த நாளில் நான் இந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடத்தையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. அதாவது 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுடைய நடத்தை, அதாவது நாங்கள் முதிர் வயதாகும் போது எங்களை குறித்து இளையவர்கள், அதாவது எங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் அப்படியானவர்கள் எங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். அதாவது எங்களுடைய நடத்தை எல்லாவற்றிலுமே. இப்போ நாங்கள் வாழ்க்கையில் எல்லாருமே பாவம் செய்யாதவர்கள் இல்லை, பாவம் செய்தவர்களும் இருக்கிறார்கள். அந்த பாவத்தை விட்டு நாங்கள் விலகும் போது எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மை செய்கிற தகப்பனாக இருக்கிறார். அப்போ இந்த வசனத்தின்படி நானும் என்னுடைய வாழ்க்கையில் பிழையான விஷயங்கள் செய்திருக்கிறேன். ஆனால் ஒரு கட்டத்தில் இதெல்லாம் தப்பு, நான் மாற வேணும் என்று சொல்லி நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி என்னுடைய தேவனிடத்தில் நான் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த போது என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக என்னுடைய தேவன் எனக்கு மாற்றி தந்தவர். அப்போ இந்த வசனத்தின்படி நாங்கள் இந்த காலத்தில், அதாவது நான் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை என்னுடைய முதிர் வயதில் என்னை குறித்து, அதாவது என்னை வைத்து இப்படிப்பட்ட இப்போ நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள், நான் என்னுடைய சிச்சுவேஷனில் நான் இதை கடந்து வந்திருக்கிறேன் என்பதை என்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் சாட்சியாக சொல்லுவார்கள். அதுதான் தேவனுக்கு மகிமை. நான் பரிசுத்தவான் என்று நான் சொல்லவில்லை. நான் நிறைய பாவங்கள், நிறைய காரியங்கள் செய்திருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய தேவன் என்மேல் அன்பு காட்டி என்மேல் இரக்கமாக இருந்தபடியினால் நான் இந்த நாளில் நான் சாட்சி சொல்லக்கூடியதாக ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். இந்த சாட்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதன் மூலமாக நீங்களும் யாரோ ஒருத்தர் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு தொட்டிருந்தால்
நான் மிகவும் சந்தோஷப்படுவேன். இவ்வளவு நேரமும் என்னுடைய வார்த்தையை கேட்டவங்களுக்கு நான் தேங்க்யூ சொல்கிறேன். என்னுடைய முகநூல் நண்பர்கள் எல்லாருக்குமே தேவனுக்காக நீங்களும் மாறுவீங்க. ஏன்னா இப்போ கடைசி காலம், இந்த கடைசி காலத்தில் உலகத்தில் எவ்வளோ காரியங்கள் நடக்குது. நாங்கள் மனம் திரும்ப வேணும். நாங்கள் மனம் திரும்பினா தான் தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் அடையலாம். எவ்வளோ நாங்கள் என்னதான் பாவம் செய்திருந்தாலும் என்னுடைய இயேசு அதை மன்னிக்கிற தகப்பன். அதனால் நீங்கள் எல்லாருமே இதை வார்த்தைகளை கேட்டு நீங்கள் மனம் திரும்பி இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் தேங்க்யூ. பாய்.